ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள்லாம் உங்ககிட்ட வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்த உடனே நான் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருந்தேன்னா இடையில வந்துட்டு ரொம்ப நாளாக ஆகுறதுனால வாங்கிட்டு வந்த அந்த ஹேண்ட்பேக்லாம் சொல்லியிருந்தால நாத்தனாருக்கெலாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ கொடுக்கும்போது நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இதெல்லாம் நான் ரூம்லேயே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து உடனே நம்ம போடலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்ரி டவுன் ஆனதுனால என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல. ஸோ வந்துட்டு டக்குன்னு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஹேண்ட்பேக்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. நான் வாங்கின ஹேண்ட்பேக் நான் ஒன்றும் உங்களுக்கு காமிக்கல இல்லையா. நான் வந்து பர்சனலாக வந்து வாங்கினது வந்து காமிக்கல. அதில் 2 மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னென்ன பிடிச்சிருந்தது நான் வாங்கிட்டு வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தது. ஸோ இதை வந்து இப்போ வந்து நாத்தனாருக்கு கொடுக்க போகிறேன். அதனால் ஜஸ்ட்டு நான் வீடியோ எடுத்துடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பேக் வந்து நான் வாங்கினேன் ஒரு மாதிரி பேல் பர்பிள் கலர், அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான கலரு. ஸோ அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம இந்தியன் மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. சரி, நம்ம சாக்லேட்டாக கொடுத்தா அது வேலிடாக இருக்காது, ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பேக் வந்துட்டு என்னோடய கோ சிஸ்டருக்கு வாங்கினேன். ஸோ ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும். ஸோ அது 2 பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடில் இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து அவங்களுக்காக வாங்கியிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்து நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன பவுச்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ ரொம்ப மினிமலாக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் இங்கேருந்து போகும்போதே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு மெயினாக கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்தியன் மணிலேருந்து கிராம்ஸ் போகும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டே பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட் டேலாம் ஈஸியாக கேல்குலேஷன் பண்ண தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் டே வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டோம். ஏன்னா வந்து நமக்கு அந்த கேல்குலேஷன்லாம் தெரியாதனால, இந்தியன் மணிலேருந்து கிராம்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாததுனால கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது மட்டுமே எனக்கு வந்து 12,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு நான் வந்து அவ்வளோவா வாங்கலைங்க. அதாவது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து ஞாபகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்காமல் மினிமலாக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அண்ட் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் மற்றதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேருந்து போகும்போது இந்தியன் மணிலேருந்து கிராம்ஸில் வந்து நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், அந்த சேஞ்ச் பண்ண வேல்யூலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் போகும்போது டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துட்டே போங்க. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒன்று கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நோட் புக் சைஸ் தான் இருக்குது. இது ஆர்த்திக்காக வாங்கிட்டு வந்தது. ஒரு பிளாக் கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு 2 ஜிப் வச்ச மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இதுதான் இப்போ நிறைய இடத்துக்கு போகிற இடத்துக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நம்ம ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு டிசைனில் வந்து சங்கிலி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி இது பாப்பாக்காக தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாப்பா வந்துட்டு திருப்பி காலேஜ் லீவுக்கு வந்துட்டு காலேஜ் போகும்போது இது கொடுத்து விட்டுருவேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கலரில் வாங்கினாங்க. பிளாக்கு, ரெட்டு, ஒயிட் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன், எல்லா ட்ரெஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ரெட்ங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நிமிஷம். இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ரெட். நான் வந்து எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எக்ஸாக்ட் கலர் உங்களுக்கு தெரியுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 பட்டன்ஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்கும். நடுவில் வந்துட்டு ஒரு டிவைடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த ஸ்லிங்கை விட இப்படி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதில் ஒரு நான் டீட்டெயில்டாக வந்து என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வந்து நான் ப்ரீவியஸாக வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக் கலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக வாங்கினது, அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன். இது ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒயிட் கலர் ஹேண்ட்பேக் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலர் ஹேண்ட்பேக்லாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது பிங்கிஷ் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லைட்டாக தொடச்சி வச்சிட்டிங்கன்னா திருப்பி வந்து இந்த கலருக்கு வந்துடும். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் வெயிலில் வரதுனால அந்த கலர் அந்த மாதிரி மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் வெயிலில் போகும்போது பிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா லைட்டாக தொடச்சிட்டு தான் உள்ளே வச்சேன். திருப்பி நல்லா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்கேயாவது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது எடுத்துகிட்டு போனால் ஸோ ரொம்ப ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்லாம் சான்ஸே இல்லைங்க. இங்கே பாருங்கள், நல்ல ஸ்பேஸ், நடுவில் வந்து ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு 20 கிராம்ஸ் தான். ஓகேங்களா, இது அடுத்தது இந்த ஹேண்ட்பேக் வந்து எல்லாருமே கேட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. என் கூட தான் வந்தாங்க. பட் இது யாருமே வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கடைசியாக கீழே வந்து பில்லு போட வந்தாச்சு. அப்புறமா வந்து எனக்கு மனசு அடிச்சுக்கிச்சு, ஐயோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம திருப்பி வந்து வாங்க முடியாதே, சரி பரவாயில்ல போனால் புது பணம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் கொடுத்து நடுவில் வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதில் வந்துட்டு இந்த போ மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரெட்ரோ ஃபீல். ஆக்சுவலி இது பார்க்கும் போதே ஒரு ரெட்ரோ ஃபீலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியும் மாட்டிக்கலாம், இப்படி ஸ்டைலாக இப்படியும் மாட்டிக்கலாம், இப்படியும் மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்துட்டு இந்த 4 பேக் தான் நாங்கள் வாங்கினது. அந்த பிளாக் கலருக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அழகாக இருந்தது. அந்த பிளாக் கூட போடும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் வாங்கிட்டு வந்த ஹேண்ட்பேக்கில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வாங்கிட்டு வந்த ஹேண்ட்பேக்கில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வாங்கினேங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வெளிநாடு போனால் வாட்ச் எல்லாம் வாங்குறது வந்து பழக்கம் உண்டு. இல்லைன்னா நம்ம யாரையாவது வாங்கிட்டு வர சொன்னாலும் நம்ம வந்து வாட்ச் தான் வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் வாங்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் கலரில் 100 கிராம்ஸ் 1+1. ஸோ ஒன்று வாங்கினா இன்னொரு ஃப்ரீன்ற மாதிரி வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு அழகான டயல் வச்சு சூப்பராக இருந்தது. பிளாக் கலரில் உள்ள வந்து சென்டர்லேயும் பிளாக்கு. இது வந்துட்டு ஆர்த்திக்காக வாங்கினேன். அண்ட் அடுத்து வந்து எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வாங்கினது வந்து இந்த கலரில் வாங்கினேன். உண்மையிலேயே இந்த கலர் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஷேடு வரும் உங்களுக்கு. வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் ப்ளூ மாதிரி வரும், ஒரு பர்பிள் இல்லைன்னா ப்ளூ ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கலர், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உள்ளேயுமே அதே கலர் தான். ஸோ அதனால் இது எனக்கு, அது வந்து ஆர்த்திக்கு. எப்படி இருக்குது. அடுத்து வந்து லிப்ஸ்டிக் வாங்கினதெல்லாம் காமிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாய் போயிட்டு வந்த சின்னமாக இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா துபாய் ஃப்ரேம்லேருந்து பூஜ் கலிஃபாலேருந்து எல்லாம் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஞாபகமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்டிப்பாக வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போன இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா துபாய். ஸோ அதனால அதை ஞாபகமாக வந்துட்டு இந்த சின்ன சுவனரிஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மற்றதெல்லாம் போகாமல் லிப்ஸ்டிக் மஸ்காரா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லிப்ஸ்டிக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஷேடில் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற ஷேடுமே இதே கலர் தான், பட் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு லிப்ஸ்டிக்கு அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு லிக்விடாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்காரா வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது லிப் க்ரையான்ஸ். ஸோ வந்துட்டு சூப்பராக அப்ளை ஆகுது. ஸோ இந்த லிப் க்ரையான்ஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா காஜல், இது வந்துட்டு 6 or 7 இருந்தது. ஸோ பிரிச்சுக்கிட்டோம், அம்மா கொஞ்சம் எடுத்துட்டாங்க, நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் வாங்கினேங்க. ஸோ பர்ஃப்யூம்லாம் சான்ஸேல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதோட ஸ்மெல்லு. ஸோ இது ஒன்று ஆர்த்திக்கு, ஸோ இது வந்துட்டு எனக்கு, இது ரெண்டுமே வந்து எனக்கு, இது வந்துட்டு ஆர்த்திக்கு அண்ட் பிரேம்க்கு வந்து அவனோட ஷெல்ஃபில் வச்சுருக்கான். ஸோ எல்லாமே பர்ஃப்யூம்ன்றதுனால சரி இது மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 4 பர்ஃப்யூம் கிட்ட வாங்கினேன்.
ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி தம்பி வந்து பேக் வச்சுருக்கான். ஸோ அந்த பேக் வந்து அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். மேபி அதர் வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். சில விஷயங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ரூமில் இருக்கும் போதே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அங்கே ஹோட்டல் ரூமில் இருக்கும் போதே நான் காமிச்சிட்டேன். ஒரு சில விஷயங்கள் வந்து எது காமிக்கலையோ அது மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ சாக்லேட்ஸு, அப்புறம் என்னங்க சாக்லேட்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, எல்லாம் சின்ன பசங்க நிறைய இருக்காங்க. ஸோ அதனால் அது கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ வந்துட்டு ஜாய் ஆலுகாஸில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ ஒரு அழகான செயின் தாங்க வாங்கினேன். ஸோ நல்லா வந்துட்டு பெரிய செயின். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சவரம் கிட்ட வாங்கினேன். பக்கத்தில் காமிக்கிறேன். நல்லா நெருக்கமாக முறுக்கல் செயின் சொல்லுவாங்கள்ல, சரடு மாதிரி. ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து வெயிட் வந்து 3 சவரம். இது வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வெயிட் அதிகம். எப்போவுமே வந்துட்டு எனக்கு வந்து சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சவரமாக இருந்தாலும் நல்லா பெருசாக இருக்கணும், நல்லா போலாக இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து இருக்கிறதுல எவ்வளோ மெலிசாக இருக்கோ அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ இது வந்துட்டு நல்ல நெருக்கமாக இருந்ததுனால நல்ல லாங் லைஃப் வரும். ஸோ அதனால் அது வாங்கினேன். ஸோ ரொம்ப ஒரு அழகான செயின். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த செயின் தான் நான் வாங்கினேன். 3 சவரம் 240 மில்லி எக்ஸ்ட்ரா. இந்த டாலர் வந்து இங்கே உள்ளது தான், வீட்டில் இருந்ததை அப்படியே எடுத்து போட்டுட்டேன். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த செயின் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மெயின் கோலே நமக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இருந்ததுனால நான் வந்து இதுவே வந்துட்டு எனக்கு 12,000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே வந்துட்டு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹேண்ட்பேக், வாட்சஸ், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு வந்த 2 நாளில் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பேரிச்சம்பழம்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. மொத்தம் 60 வகையான பேரிச்சம்பழம் இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு வந்து வெயிட் போடுறதுக்காக வந்துட்டு ஒரு 2 கிலோ கிட்ட வந்துட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ அந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு காமிக்கிறனால நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுறேன். அது வேறு விட்டுட்டு மறந்துட்டேன். பட் அது பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஒரு டிப்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அகைன் அண்ட் அகைன் நீங்கள் இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதோட வேல்யூலாம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து தோணலை. அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது. பட் லாஸ்ட் டே வந்து எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பைசானா இவ்வளோ வேல்யூ அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நான் விலாகை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாலும் அதை மறந்துட்டேன். சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். வெயிட் போடுறதுக்காக நல்ல பெரிய பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த பேரிச்சம்பழம் தான். இது வந்து நல்லா வந்து வெயிட் போடுறதுக்காக பாப்பாக்காக வாங்கினேன். ஸோ நல்ல பெரிய சைஸு பேரிச்சம்பழம்லாம் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா வாங்கிட்டு வாங்க. அண்ட் டாஃபின்னு சொல்லிட்டு 2 பார் மாதிரி ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ், இது நார்மல் சாக்லேட்ஸ் தான், இது வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா இது கண்டிப்பாக வாங்குங்க. எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்தா ரோல் மாதிரி வேஃபர்ஸ் மாதிரி இருக்கும். உள்ள குனாஃபா சாக்லேட்லாம் இருந்தது. பட் டேஸ்ட் பண்ண எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, அதனால நான் வாங்கலை. ஸோ அதனால் இந்த சாக்லேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா ரோல் ஃபுல்லி வந்து இந்த வேஃபர்ஸ்குள்ளே பிஸ்தா தான் இருக்கும். ஸோ இது வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினது. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்துட்டு வேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்ன பிடிச்சிருந்தது நான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.